வீட்டில் அண்ணாமலை இங்கே விஜயா பண்ண இந்த காரியத்தை நினச்சி ரொம்ப கோவப்படுறாங்க. எல்லாம் மனுஷ ஜென்மமே இல்லை, இவளையெல்லாம் ஸ்டேஷனில் கொண்டு போயிட்டு அவளை அங்கே உட்கார வச்சாதான் இனிமேல் இந்த மாதிரியான தவறு செய்யக்கூடாதுன்னு அவளுக்கும் புத்தி வரும் அப்படின்னு ரொம்ப கோவமாக அண்ணாமலை போலீஸ்க்கு ஃபோன் போட போகிறாங்க. விஜயா கெஞ்சி கதறாங்க. முத்து மீனான்னு எல்லாமே அதை தடுக்கவும் செய்கிறாங்க. இப்போ எதுக்காக இப்போ அம்மா மேலே கோவப்படுறீங்கன்னு மனோஜை சப்போர்ட் பண்ண ரோஹிணி பார்த்து மனோஜை முறைக்கவும் செய்கிறாங்க. அப்போ உடனே முத்து சொல்கிறாங்க, அப்பா தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்னு இது எதுவுமே வேணாம்ப்பா, விடுங்கப்பா அப்படின்னு சொல்ல, எப்படி விட முடியும்? சின்ன பையனு கூட பார்க்காம இந்த அளவுக்கு இறங்கி போயிருக்கானா, அதுக்கு நான் தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அம்மாவுக்கு நீங்கள் போலீஸ் ஜெயிலு கேஸ் இப்படின்னு அனுப்பினாலும் கூட அவங்களுக்கு இருக்கிற கோவம் அதிகமாக தான் ஆகுமே தவிர அது குறைய போகிறதே இல்லைப்பா அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை ரொம்ப கோவமாக போயிட்டு உட்காரும்போது மீனா தண்ணி கொண்டு வந்து கொடுக்க அண்ணாமலை பார்த்துட்ருக்காங்க. அன்னைக்கு நான் இவ கையால் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் கடைசியில் என்னையே இவ கூட பேச வச்சிட்டீங்க. ஆனால் இந்த தடவை நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் முத்து. இந்த விஷயத்தில் இனி யாரும் என் பேச்சு கேட்டு நடந்ததாகணும், என் விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாது. இனிமேல் இவளுக்கும் எனக்கும் இருக்கிறமான இந்த உறவு இத்தோட முடிஞ்சுது. இந்த அளவுக்கு இறங்கி போன ஒருத்தி கூட என்னால் ஒரு நாளும் சந்தோஷமாக வாழ முடியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா இந்த வயசில் போய் என்ன பண்ணீங்க அப்படின்னு அங்கே முத்து சொல்ல, எந்த வயசுலையும் மனக்கசப்பு ஏற்பட்டு பிடிக்கலைன்னா பிரிஞ்சுறதானே நல்லது. ஆனால் இந்த வயசில் போயிட்டு இங்கே விவகாரத்து அப்படி இப்படின்னு கோர்ட்டு கேஸுன்னு அலைய முடியாது. அதெல்லாம் நான் போகாமல் நான் இவ கூட இருக்க இந்த உறவை இதோட முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கோமா பேசிட்டு போக, அப்படியே விஜயா மனசு உடைஞ்சு நிற்கிறாங்க. விஜயாவுக்கு என்ன பதில் பேசுறதுனே தெரியல. அங்கே நிற்கிற ரோஹிணி, இதுக்கு தான் ஆண்டி முதல்லையே சொன்னேன், சிந்தாமணி சொல் பேச்சு கேட்டு நடந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு ரோஹிணியும் சொல்லிட்டு போக, கூடவே மனோஜும் பின்னாடியே போக செஞ்சிடறாங்க. இப்போது முத்துவும் அங்கே இருக்க மீனாவும், இந்த அளவுக்கு நான் போகணும்னு நினைக்கவே இல்லை மீனா, நாளைக்கே இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அடுத்த நாள் என்ன பண்ணிடுறாங்க, அறிவு போர்டிங் ஸ்கூலில் தானே இங்கே கிருஷி சேர்த்து விட்டுருக்கு, அவங்க பாட்டி மூலமாக அங்கே இருக்க ஸ்கூலில் டிசி வாங்கிட்டு வந்துடுறாங்க. என்ன ஆச்சு முத்து அப்படின்னு வீட்டில் அண்ணாமலை கேட்க, அப்பா அவன் இனிமேல் இந்த ஸ்கூல்லையே வேலை பார்க்கட்டும், அப்பா அவன் இனிமே நீங்கள் வேலை பார்க்குற ஸ்கூல்லையே அவன் படிக்கவும் செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அவன் இனிமேல் நீங்கள் வேலை பார்க்குற ஸ்கூல்லையே அவன் படிக்கட்டும் அப்படின்னு சொல்ல, நானும் அதே தாண்டா முத்து நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மீனா, நான் சவாரிக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்துட்டு அடுத்ததாக சவாரிக்கு கிளம்பி போக, மீனாவும் அங்கே பூ கொடுக்க போகிறாங்க. ஆனால் விஜயாவுக்கு தான் ரொம்ப கோவம் வீட்டில் இருக்க எல்லார் மேலேயும் இருக்குது. அதே கோவத்தோட பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க எங்கள் விஜயா. பார்வதி வீட்டில் போயிட்டு விஜயா நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க, என்னைக்கு தான் நான் சொல்லி நீ கேட்டிருக்க போகிற, நீ என்றைக்குமே நான் சொல்கிற விஷயத்தை கேட்க போகிறதில்ல. என்றைக்கு உனக்கு சிந்தாமணி கூட இங்கே ஒரு விஷயம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டதோ அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல, விஜயா கோவத்தோடு இருக்காங்க. சிந்தாமணி கிளாஸ்க்கு வராங்க. உங்கள் பையன் முத்துவால எல்லாமே சொதப்பலாயிடுச்சுன்னு சொல்லும்போது இங்கே பார்வதி ரொம்ப கோவமாக சிந்தாமணியை பார்க்க, அந்த நேரம் மீனா வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. எல்லாமே இவளால் தான், இவளாலேயே இவ புருஷனாலேயும் தான் வீட்டில் எனக்கு நிம்மதியாக இருக்க மாட்டேது. அவருக்கும் எனக்கும் பிரச்சனை வரத்துக்கு முதல் காரணமே இதுங்க ரெண்டும் தான். இதுங்க ரெண்டும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலே நாங்கள் நிம்மதியாக இருப்போம். இப்போ எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, வீட்டில் மாமா உங்ககிட்ட ரொம்ப கோவப்பட்டு பேசினாரு, அதனால நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க, உங்களை சமாதானப்படுத்திட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நான் இங்கே வரல. நேற்று மாமா வீட்டில் எல்லாம் முன்னாடியே வச்சு உங்களை கேள்வி கேட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு. அந்த இடத்துல என்னால் பேச முடியலை. ஆனால் நான் இங்கே பேசி தானே ஆகணும்னு சொல்ல, என்னடி என்ன கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதை குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்ல, நீங்கள் யார் கூட இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு வர மரியாதையும் இருக்கும். பார்வதி ஆண்டி கூட இறந்த வரைக்கும் நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை. ஆனால் அவங்கள தாண்டி நீங்கள் இன்னொருத்தவங்க கூட ஒரு நட்பாக பழகும்போது அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் கெட்டு தான் அத்தை போகிறீங்க. முக்கியமாக இதனால் பிரச்சனை என்னவாயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உண்மையிலேயே கிருஷ்ணன் அம்மா சொன்னது போல் நீங்கள் கடத்திட்டு போய் வேறு ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்துருந்தாலும் கூட, இல்லை நானும் அவரோ சும்மா இருப்போம்னு நினச்சிங்களா? கிருஷோட பாட்டி தான் அமைதியாக இருப்பாங்கன்னு நினச்சிங்களா? கிருஷிக்கு பாட்டின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அது முதல்ல ஞாபகம் இருக்கட்டும். இல்லை ஒருவேளை அவங்களே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷை காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணலைனாலும் நானும் அவரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நிச்சயமாக ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அந்த கிருஷை இங்கே ஸ்டேஷனில் இருக்கவங்க சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, அவனை யார் அங்கே கொண்டு சேர்த்தான்றது வரைக்கும் ஸ்டேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்களை இந்த சிந்தாமணியை கொண்டு போய் உள்ளே தான் வைப்பாங்க. குழந்தை கடத்தல் கேஸில் உள்ளே போனால் எத்தனை வருஷம் தண்டனை கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்கே மீனா சொல்ல, இதை கேட்ட எங்கள் விஜய வாயை பிளந்து நிற்க, என்னடி என்னையே மிரட்சியா, பயமுறுத்தி பார்க்கலான்னு நினைக்கிறியான்னு சொல்லி இங்கே கேட்கும்போது, உங்ககிட்ட பேசி இனி எதுவும் ஆக போகிறதில்ல, ஏன்னா உங்களுக்கான தண்டனை வீட்டில் கிடச்சிருச்சு. ஆனால் இன்னும் நிற்கிறாங்களே சிந்தாமணி அப்படின்னு சொல்ல, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? வந்தோமா இங்கே யோகா கற்றுக்கிட்டோமா போனோமான்னு இருக்கணும். அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கணும்னு ஒரு நோக்கத்தோட எந்த பொம்பளை இந்த மாதிரியான
இடத்துக்கு வந்தாலும் அந்த இடமும் உருப்படாது, நீ உன் குடும்பமும் உருப்படாது அப்படின்னு சொல்ல, என்ன வாய் கொஞ்சம் ஓவரா நீளுது அப்படின்னு சொல்ல, நீ நடந்துக்கிறத விட நான் ஒன்றும் மோசமாக நடந்துக்கலையே. சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம இந்த அளவுக்கு அந்த பையனை கடத்திட்டு போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஆசிரமத்தில் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். மனசாட்சியில் என்னுடைய பைக்கை திருடினேன், இப்படி சின்ன சின்ன வேலைகள் பெரிய வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஆமாம், உன்னையெல்லாம் போலீஸில் பிடிச்சு கொடுக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? குழந்தை கடத்தல் கேஸில் உள்ளே போனால் என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்கே நிற்கிற சிந்தாமணியை இங்கே மீனா மிரட்டவும் செய்கிறாங்க. சிந்தாமணி அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்கேன். இங்கே பாருங்க, இதுக்கப்புறமா கிருஷி விஷயத்துலையோ ஏன் விஷயத்துலையோ இல்லை அவர் விஷயத்தில் ஏதாவது தலையிட்டீங்க நடக்கிறதே வேற. இப்போ நடந்த விஷயத்த கூட என்னால் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், பண்ணட்டுமா அப்படின்னு சொன்னீங்க கேட்க விஜயாவும் சிந்தாமணியும் அப்படியே நொறுங்கி போய் அதிர்ந்து போய் மீனாவை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உனக்கெல்லாம் அவ்வளோதான் மரியாதை, மோதிரதான் தான் என்கிட்ட நேரடியாக மோதும். சின்ன குழந்தைய வச்சு இப்படி விளையாடணும்னு நினச்சேன், அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு மீனா ரொம்ப கோபத்தோட திட்டிட்டு, இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுற வேலைக்கு ஒரு நாள் அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்க தான் போகுது அப்படின்னு அங்கே விஜயாவை பார்த்து திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்பி போகவும் செய்கிறாங்க. மீனா திட்டிட்டு போனது சரிதான்ற மாதிரி இங்கே பார்வதி பார்த்துட்டு இருக்கேன். மீனா பேசிட்டு போனது எல்லாமே சரிதான்ற மாதிரி இங்கே பார்வதி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நீ எங்களே இப்படி பார்த்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு விஜயா பேசும்போது, சாரி விஜயா, இதுக்கப்புறம் நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன், நீ நினச்சி தப்பாக நினச்சிக்காத. ஒரு எண்ணம் தான் அந்த குடும்பத்தை வளர செய்யும். உன்னுடைய கெட்ட எண்ணத்துக்கு உன்னுடைய குடும்பம் தான் அதை பாதிக்கப்படும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நீ செய்கிறப்பாவும் உன் குழந்தைங்க மேலே தான் போய் விடியும். முக்கியமாக மனோஜ் மேலே நீ ரொம்ப அன்பும் அக்கறையும் வச்சிருக்கதா சொல்வல. ஒரு சின்ன குழந்தைய கடத்தினப்பாவும் அது உன் மேலே போகுதோ இல்லையோ அது மனோஜ் கிட்ட தான் போகும். மனோஜுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கோ. வீட்டுக்கு வந்த சின்ன குழந்தைய விரட்ட செய்யாத. அவன் வீட்டுக்கு வந்த அதிர்ஷ்டமாக நினச்சிப்பாரு. மனோஜுக்கும் ரோஹினிக்கும் சீக்கிரமாகவே நல்லது நினைக்கும். ஆனால் அதை விட்டுட்டு அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினச்சனா பிரச்சனை உனக்கு மட்டும் இல்லை மனோஜுக்கும் தான் வரும் அப்படின்னு சாப விடுற மாதிரி பேச, என்ன நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, மாஸ்டரை பயமுறுத்திட்டு இருக்கீங்களான்னு சொல்ல, போதும் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த யோகா கிளாஸ்க்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல, என்ன நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, இந்த வீட்டுக்கு சிவன் தான் வராரு, நான் அவரை வேண்டான்னு சொன்னேன்னா, இங்கே சிந்தாமணி என்னுடைய கிளாஸ்க்கு வராங்க, அவங்கள வர வேண்டான்னு நீ எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, உன்னையும் தான் நான் இந்த வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்கிறேன்னு உடனே பார்வதி சொல்லும்போது விஜய் அதிர்ந்து போய் பார்வதியை பார்க்குறாங்க. உங்கள் 2 பேருக்கும் இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நீங்கள் யாரும் வர வேண்டாம், யோகா கிளாஸ்ன்னு சொல்லி நீங்கள் எதையும் நடத்த வேண்டாம். எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் வெளியில் இருந்தே பேசிக்கோங்க. ஏன்னா பின்னாடி வர பிரச்சனைக்கு என்னால் எதையும் பண்ணிட்டு இருக்க முடியாது. உங்களோட சேர்ந்து நானும் தண்டனை அனுபவிக்க முடியாது. காலம் போனால் கடைசி, வயசான காலம். இந்த காலத்தில் நான் சந்தோஷமாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேனே தவிர பிரச்சனையில் சிக்கி நான் அல்லல் பட விரும்பலை. இதெல்லாம் என் பையனுக்கு தெரிஞ்சா அவனே என்னை கண்டபடி திட்டம் செய்வான். தயவு செஞ்சு இனிமேல் இந்த வீட்டுக்கு வரவே வராதிங்க அப்படின்னு சொல்ல, இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக ஃப்ரெண்டாக இந்த என்னையும் இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறல நீ அப்படின்னு விஜயா அங்கே பார்வதியை பார்த்து கேட்க, என்ன விஜயா பண்ணுறது, நீ நடந்துக்கிற விதம் அப்படி இருக்கு, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்ல பார்க்கலாம். முதல்ல உன்னுடைய எண்ணத்தை சரியாவை. உன்னுடைய எண்ணம் நல்லா இருந்தால் தான் உன் குடும்பம் நல்லா இருக்கும். வீணா தேவையில்லாமல் இன்னொரு குடும்பத்தை கெடுக்கிற பாவத்தை என் வீட்டில் இருந்து நீங்கள் செய்ய வேண்டாம். எதுவாக இருந்தாலும் வெளியில் வச்சு பேசிக்கோங்க, இல்லை இந்த சிந்தாமணி வீட்டிலே போய் நீ யோகா கிளாஸ் எடுத்தாலும் எடு. ஏன்னா இப்போ தானே அவங்க உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக தெரியுறாங்க. கெட்டதை நினைக்கிறவங்க, உனக்கு கெடுதல் சொல்லித்தரவங்க எப்போதுமே உனக்கு நல்லவங்கள தான் தெரிவாங்க. இனிமேல் இந்த வீட்டுக்கு நீ எப்போதுமே வந்துடாதான்னு சொல்லி பார்வதி விஜயா முகத்தில் கரிய பூசுற விதமாக பேச, பார்வதி இப்படி பேசினதை கேட்ட விஜயா அதிர்ந்து போக சிந்தாமணிக்கும் அசிங்கமாகவும் அவமானமாகவும் போயிடுது. சிந்தாமணி அந்த இடத்த விட்டு வெளியே போகிறாங்க. ஏன் விஜயா என்னையே பார்த்துட்டு இருக்கேன், நீ கிளம்பு, நான் எதுவாக இருந்தாலும் அண்ணன்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லும்போது விஜயாவுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கு. விஜயா பார்வதி பேசினதை கேட்டு விஜயா சிந்தாமணி 2 பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பவும் செய்கிறாங்க. சரியான ஒரு பாடமாக தான் இங்கே கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க இங்கே பார்வதியும். அதே நேரத்தில் சிந்தாமணி கூட சேர்ந்தது தவறோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கும் இங்கே விஜயா வந்துட்டு நினைக்கவும் செய்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியானதுக்கு பிறகு பார்வதி வந்துட்டு எங்கள் கோமா இருக்க சிவன் வந்துட்டு பேசுகிறாங்க. இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்காங்க, எங்களை சும்மா விடுறதா, ஒரு குழந்தைய கடத்திருக்காங்க, ஏன் அவங்க வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்ல, ஏன்னா விஜய் இதில் சம்மந்தப்பட்டிருக்கால அதனால தான் கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னு சொல்லும்போது மாஸ்டரை கூட மன்னிச்சு விட்டுடலாம் போல். ஆனால் இதெல்லாம் தூண்டுதலாக இருக்குது, அந்த சிந்தாமணியை சும்மா விடக்கூடாது, நானே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிவன் வந்துட்டு ஏற்கனவே நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த அப்படின்றதுனால அவர் வந்துட்டு அந்த வேலையை பார்த்துட்றாரு. இங்கே இவங்க மேலே வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க சிந்தாமணி மேலே. சிந்தாமணியையும் சிந்தாமணி ஆட்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட ஆட்களையும் இங்கே வர சொல்லும் போது தான் விஜயாவுக்கு பயம் அதிகமாகுது. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு வந்துட்டு தெரிய வரும்போது தான் சிவன்ற விஷயம் விஜயாவுக்கு தெரிய வர,
எதுக்கு பார்வதி இந்த சிவன் தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடணும் அப்படின்னு இங்கே திட்ட செய்கிறாங்க. அப்படி விஜயா பார்வதியை திட்டும்போது நீ அமைதியாக இரு, எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி பார்வதி விஜயாவை திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணவும் செய்கிறாங்க. இங்கேருந்து ஸ்டேஷனுக்கு போன பிறகு இந்த குழந்தையை கடத்தின சம்மந்தமாக இங்கே சிந்தாமணியை படித்து உள்ளே வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான தண்டனை அவங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும், நீங்கள் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்ல விஜயாவை பார்த்து முறைச்ச மாதிரியே இங்கே முத்து அப்புறம் அண்ணாமலைன்னு எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி மாஸ்டரை மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மட்டும் எதுக்காக இங்கே தண்டனை அனுபவிக்கணும், இவங்க சொல்லி தான் நான் அந்த விஷயத்தையே செய்ய சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்த அந்த நேரத்தில் தேவையில்லாமல் எங்கள் அம்மா கிட்டே எங்கள் அம்மா கூட மாஸ்டராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இங்கே யோகா கிளாஸ் வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட இங்கே ஸ்டூடெண்ட்டாக வந்தவங்க தான் இந்த சிந்தாமணி வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட ஸ்டூடெண்ட்டாக வந்தது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா மனசில் இடம் பிடிக்கிறதுக்காகவும் எங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணணுன்றதுக்காகவும் எங்கள் அம்மா புலம்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு அப்படியே முத்து மாற்றி விட்டுறாங்க. அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் அதையும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கவும் செய்ய சிந்தாமணிக்கு இப்போ தப்பிக்க வேறு வழியே இல்லை, மாஸ்டரையும் மாட்டி விடுறதுக்கு முடியாது. இதனால் விஜயாவும் இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கவும் செய்கிறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு விஜயாவுக்கு பின்னாடி கண்டபடி திட்டுவேலை தான் செய்து என்னைக்கா இருந்தாலும் தப்பு செஞ்சதுக்கு தண்டனை கிடைக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு இங்கே அண்ணாமலை சொல்லிட்டு போக மீனாவுக்கு சுருக்குன்னு இருக்கு. அதே போல் ரோஹிணியும் பார்த்துட்டே நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் இங்கே சிந்தாமணியோடைய எல்லா ஆர்டர்ஸும் கைவிட்டு போகுது. இந்த மாதிரி பொம்பளைக்கெல்லாம் ஆர்டர் கொடுக்கவே கூடாது, இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடத்தணும்னா அதெல்லாம் விளங்காது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஆர்டர்ஸ் எல்லாமே இங்கே மீனாவுக்கு தான் வருது. முன்னே விட இங்கே ஆர்டர் இங்கே மீனாவுக்கு நிறைய வரதை பார்த்தா விஜயாவால் தாங்கிக்கவே முடியலை. பார்வதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் பார்வதி விஜயா கிட்ட சொல்கிறாங்க, நீ அந்த கிருஷை கடத்தணும்னு நினச்சேன், ஆனால் அந்த வீட்டுக்கு கிருஷி வந்த நேரம் முத்து மீனாவுக்கு நல்லதே நடக்குது, நீயும் அந்த பையன்கிட்ட அன்பாக பழகிப்பார், உன் பிள்ளை மனோஜுக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்வதியை சொல்லவும் செய்கிறாங்க. நீ என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன், அது உண்மைதான் விஜயா, நீ வந்தால் பிரச்சனை தான் வரும், இனிமேல் யோகா கிளாஸ்ன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கே வந்துடாத, என்னைக்கு நீ திருந்துறியோ அன்னைக்கு நான் உன்கிட்ட பேசுகிறேன்னு எங்கள் பார்வதியும் விஜயாவை திட்டிட்டு ஃபோனை வச்சிடறாங்க.